கனிமொழி கலந்துக்கல, அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க கேள்வி கேட்க வரீங்க. சரி, உட்கட்சி பூசல் இருக்குமா? அவங்க தான் சொன்ன, அவங்க விளக்கம் கொடுத்தாங்க. அந்த உட்கட்சிக்குள்ள நான் போக விரும்பல. அதாவது மக்களுக்கு என்ன வேணும், மக்கள் பிரச்சனை என்ன, அவங்களுக்கு என்ன பண்ணலாம், என்ன மாதிரி திட்டங்கள் தீட்டலாம்னு போகும்போது இதே பேசிட்டு இருக்கிறத விட்டுட்டு முற்போக்கு சிந்தனையுடன் தொலைநோக்கு சிந்தனையுடன் திட்டங்களை தீட்டி செயல்பட்டா நல்லா இருக்கும். ஆமா, எங்களை பார்த்து கலக்கத்தில் இருக்காது, அப்படி அவங்க சொல்லிக்கிறாங்க. அவர் வந்து ஆகாய தாமரையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டார். ஆகாய தாமரை வந்து அகற்றப்பட வேண்டிய ஒன்று. அவர் ஆகாய தாமரை வந்து நிறைய கிடக்குது. நாங்களே வந்து நானே சட்டமன்றத்தில் சொன்னேன், இந்த ஆகாய தாமரையில் அகற்றினாதான் தண்ணீர் நல்லா இருக்கும், மீன் வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும், பெருக்கம் கூட பெருக்கம் நடக்கும்னு சொன்னேன். அவர் ஆகாய தாமரை வார்த்தையை விட்டுட்டார். அவர் தாமரைன்றது மலர்ந்துருச்சு, மேலும் சிறப்பாக மலரணும். அது வந்து சிறப்பாக மலரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அவர் வந்து ஆகாய தாமரை தான் சுட்டி காட்டியிருப்பார். அவர் மன்னித்து விடுங்க. ஆமா, அது வந்து இப்பதான் அவருக்கு தெரியுது. ஏன்னா இலங்கை வந்து ஃபர்ஸ்ட் அவர் வந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ் மேல நம்ம கடல் கடந்து போகக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு மேற்கொண்டு ஒரு சிறந்த ஒரு கண்காணிப்பு இருந்தா, ஏற்கனவே வந்து அன்புச்சு வந்து விவேகானந்தன் பேசும்போது சொன்னாங்க, நீங்க அவங்கெல்லாம் இருந்து ஆட்சி பீடத்தில் இருக்கும் போதும் பாரதிய ஜனதா வந்த பிறகும் எந்த அளவுக்கு வந்து மீனவர் சகோதரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கான்னு பாருங்க. அது குறைந்து கொண்டே வருகிறது. பேச்சுவார்த்தை மூலமாக மட்டுமல்ல, இலங்கை அரசுக்கு மிகப்பெரிய உதவியாக இந்திய அரசு இருந்ததால் தான் இன்று வந்து அவங்க எக்கனாமிக்கலி they become stronger. The trading currency was Indian rupees for some time. இலங்கையில் வர அளவுக்கு நமது பாரத பிரதமர் உயர்த்தியிருக்காங்க. அதனால அது வந்து சொல்வது வந்து தவறு. எதையும் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். கட்சியில வந்து நாட்டாம அதே மாதிரி தான் வந்து கமலஹாசன் இப்ப என்ன சொல்றாரு, 2 நாள் முன்னாடி வந்து எனக்கு வந்து அடைமொழி வேணாம், ஆண்டவர் பேர் வேணாம், அதெல்லாம் இருந்தாதான் வந்து மக்கள். நம்ம நல்லது. ஏன்னா ஆண்டவர் அவர் எப்படி பேசுவார் முடியும்? ஆண்டவர் வந்து கடவுள் தானே. உலகநாயகன் வேண்டான்னு சொல்லியிருக்கலாம், ஆண்டவர் வேண்டான்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் எனக்கு வேணும். அது எனக்கு தெரியாது. அந்த மிரட்டலை பத்தி எனக்கு தெரியாது. தெரிஞ்சதை பத்தி நான் பதில் சொல்லுவேன். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஐ திங்க் கார்த்திக் இஸ் 1000 ஃபார் 1%. அப்படி இருக்கும்போது இங்க வந்து மருத்துவர்களும் அதிகப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கு. செவிலியர்கள் சரி, நர்ஸ், உதவியாளர்கள், இந்த மன அழுத்தம் ஒன்று டாக்டர்ஸ் இருக்கு. சட்டமன்ற உறுப்பினர் தென்காசியில் இருக்கும்போது நான் வந்து ஆரம்ப சுகாதார மையத்துக்கு போகும்போது அங்கே வந்து டாக்டர்ஸ் இல்லாமல் இருக்காங்க. அங்கே இருக்கிற நர்ஸும் சரி, இல்லாட்டி அங்கே இருக்க தாயம்மான்னு சொல்றவங்க அவங்க வந்து பிரசவம் பார்க்குறாங்க. அப்ப முழுமையாக அவங்க என்ன ஒரு ஃபியர் நான் பார்த்தேன். ஆரம்ப சுகாதார மையத்துக்கு வந்து அவங்க கேட்கறது, நாங்கள் ஏதாச்சும் சின்ன இந்த மாதிரி இப்போ நடந்தது, பாலாஜி தவறு செய்தாரா இல்லையா தெரியாது, ஆனா அவர் போய் குத்துற அளவுக்கு ஆகிப்போச்சு. அங்கே ஒரு உயிர் சேதம் நடந்து விட்டால் கிராமத்தில் அவங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. ஸோ அவங்க இங்கேருந்து போறதுக்கு பயப்படுறாங்க. ஸோ மருத்துவர்களுக்கு போதிய பாதுகாப்பும் அவங்களுக்கு அரணாக இருந்து அரசு எல்லாமே செஞ்சு அவங்களுக்கு வந்து இருக்க இடம், சரியான இடம், பாதுகாப்பு எல்லாம் இருந்தால் அவங்களும் கிராமப்புறத்தில் போய் செயல்படுவாங்க. இங்கேயும் அவங்களுக்கு அழுத்தம் இல்லாமல் they cannot be working 24 hours. அதனால் அவங்களுக்கும் மன அழுத்தம் இல்லாமல் பணி சுமையை குறைப்பதற்கு அதிக மருத்துவர்கள் வந்து உருவாக்கணும். அதை வந்து நம்ம உருவாக்கி தரணும். அந்த பயத்தில் தாங்க சொல்றது. எப்போ வந்து பயம் வரும்னா, எப்போ இந்த மாதிரி பிதற்றல் வரும்னா, ஒருத்தர் வரும்போது பயம் வருது இல்லை, அதனால் உடனே பயந்து அதை சொல்லிடுறது தான். கண்டிப்பாக சுற்றுப்பயணம் போகிறதுக்கு நான் வந்து முடிவு பண்ணிடுவேன். ஏன்னா எங்களுக்கு வந்து பதவிகள்லாம் கொடுத்தப்பட்ட பிறகு மட்டுமல்ல, இந்த ஜூலை மாதத்துக்கு அப்புறம் தொடர்ந்து என்னுடைய பயணம் தேர்தல் வரைக்கும் கண்டினியூஸாக பிரச்சாரம் தான், வேற ஒரு வேலையும் கிடையாது எனக்கு. நீங்கள் பார்ப்பீங்க 1996ஆம் ஆண்டு எப்படி வந்து அன்றிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றுவதற்காக நான் களம் இறங்கினோம். அந்த களத்தில் இறங்குவேன். உண்மையாக உழைத்து இந்த பாரதிய ஜனதா கட்சியை வெற்றி பெறுவதற்கு முழு மூச்சோடு நீங்கள் சகோதரர்களோடு சேர்ந்து செயல்பட போகிறோம். அது வெற்றி வருது தோல்வி வருது, வெற்றி பெறுவதற்கு உறுதியாக செயல்படும்.